ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட ஹாலிடே விலாக் தான் பார்க்க போகிறோம். நான் மார்னிங் எந்திரிச்சு ரொட்டீன் ஒர்க்லாம் பார்த்துட்டு ரூமுக்கு பார்த்தா தக்ஷினி எல்லா டாய்ஸையும் எடுத்து வச்சுட்டு நான் தான் மிஸ்ஸு விளையாட்டு விளாண்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரைம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. நீங்களும் கேளுங்க. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா எல்லாருமே படுக்க வச்சுட்டு அவளும் படுத்திருக்கா. என்னென்னு கேட்டால் ஸ்கூல் முடிஞ்சிச்சு, இது ரெஸ்ட் டைம் அப்படின்னு சொல்கிறா. ஸோ லஞ்சுக்கு அத்தை சாப்பாடு முருங்கைக்கீரை சாம்பார் வச்சுருந்தாங்க, ரசமும் முட்டை தொக்கும் செஞ்சுருந்தோம். ஸோ லஞ்சு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா ஈவினிங் ஷாப்பிங் போகிற வேலை இருந்துச்சு. ஸோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி 24th, ஸோ 29th எங்களுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ அதுக்காக ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக நாங்கள் ஷாப்பிங் போகிறதுக்காக இருந்தோம். ஸோ பார்த்திங்கன்னா பிள்ளைங்க 2 பேருமே ரொம்ப ஜாலியாக கிளம்பிட்டாங்க. ஷாப்பிங் போகிறதுனாவே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான விஷயம் தானே. ஸோ அவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஹேர் டூவும் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் பண்ணி விட்டு மேக்கப் போட்டு விட்டாச்சு. பார்த்திங்கன்னா பிரஜாவுக்கு லைட்டாக ஒரு சின்ன போனி மேலே போட்டு விட்டு கீழே ஒரு ஹாஃப் ஃப்ரெஞ்ச் பிளாக் மாதிரி பின்னி விட்ருந்தேன். பார்த்திங்கன்னா தக்ஷினி எனக்கும் பின்னுன்னு சொல்லிவிட்டு அவகிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தா பிரஜா கூட. அவள் பாருங்க எவ்வளோ கோவமாக இருக்கான்னு அதுவே உங்களுக்கு தெரியும். ஸோ பிரஜாவோட ஃபைனல் லுக் இதுதான். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு ஃப்ரெஞ்ச் பிளாக்லாம் வராது. ஸோ நானாகவே ஏதோ ஒன்று போட்டிருக்கேன். ஸோ தக்ஷினி எனக்கும் ஹேர் ஸ்டைல் போட்டு விடுங்கன்னு சொல்லவும் சரி அவளுக்கும் ஒரு ஹேர் ஸ்டைல் போட்டு விட்டாச்சு. அவளையும் கிளப்பியாச்சு. ஸோ 2 பேர்த்தையும் கிளப்பி முடிச்சுட்டு நானும் கிளம்பிட்டேன். ஸோ ஈவினிங் ட்ரெஸ் எடுத்துகிட்டு அப்படியே டின்னர் முடிச்சுட்டு வரலான்னு ஒரு பிளான். என்ன தான் கிளப்பி விட்டாலும் அவங்க மனசே ஆகாதுங்க. இது பண்ணிவிடு அது பண்ணிவிடுன்னு அவங்களே மாற்றி மாற்றி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்மளை கிளம்பவே விடல. ஸோ எப்படியோ ஒரு வழியாக 2 பேர்த்தையும் கிளப்பி முடித்து வெளியே அனுப்பிச்சாச்சு. ஸோ நம்மளும் கிளம்பியாச்சு. ஸோ அங்கேயே டின்னர் முடிச்சுட்டு தான் அடுத்த நைட்டு பார்க்கலாம். ஸோ பாருங்கள், நைட்டு தான் ஆகிடுச்சு, 10 o'clock ஆகிடுச்சு வீட்டுக்கு வரத்துக்கு. ஸோ ரூம் எப்படி கிடக்கு இல்லை செம்ம டயர்டு. ஸோ பால் மட்டும் காய்ச்சிட்டு நான் படுக்க போகிறோம். ஸோ காலையில் தான் மிச்ச ஒர்க்லாம் பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட் மார்னிங் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. பாய்.